அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் யூடியூப் சேனல். சித்திரை மாதம் 2025 சித்திரை மாதம் பிறந்துவிட்டது. விசுவாவசு வருடத்தினுடைய முதல் மாதம். இந்த சித்திரை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் நான் சொல்கிற இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வெறும் கையோட போகாதீங்க. நான் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற பொருளை வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் துரோகிகள், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு ஏதாவது கெட்டது செய்யணும்னு முடிவு பண்ணி உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்கிறாங்கன்னா அந்த கெட்டது எதுவும் உங்கள் வீட்டு பக்கமே வராது. கண்திருஷ்டிகள், கெட்ட கண்திருஷ்டிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாது. ரொம்ப அருமையான பாதுகாப்பாக இருக்கும். இந்த அற்புதமான மாந்திரிக சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. முதல் முறையாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற மே 18ஆம் தேதி 18/5/2025 மர்ம மாந்திரீக பரிகார மகா யாகம் நடைபெற உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கெட்ட சக்தியுடைய தாக்கத்தில் இருந்தாலும் சரி, பூத பிரேத பேய் பிசாசுகளின் தொந்தரவில் இருந்தாலும் சரி, செய்வினை கோளாறு பாதிப்பில் இருந்தாலும் சரி, இந்த பரிகார யாகத்தில் நாங்கள் தரக்கூடிய பரிகார கலையத்தை, அதாவது குடுவையை உங்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் 18 நாட்கள் வைத்திருந்தால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும். இந்த யாகத்தில் நேரடியாக கலந்துக்க விருப்பப்படுறவங்க நேரடியாக கலந்துக்கலாம். நேரடியாக வர முடியாதவங்க பரிகார கலையை மட்டும் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 2025 விசுவாவசு வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ள உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புற்றுள்ள கோவிலுக்கு போகணும். அந்த கோவிலில் புற்று இருக்கணும். அந்த புற்றுள்ள கோயிலுக்கு போகணும். அப்படி போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது. கொஞ்சம் மஞ்சள், சிறிது பால் எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் மஞ்சள், சிறிது பால் எடுத்துகிட்டு போகணும். ஒரு சூட்சமம், முடிந்த அளவு மாலை நேரத்தில் போனீங்கன்னா கூடுதல் நன்மை. சரிங்களா? புற்றுள்ள கோவில் அது எங்கே இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு போங்க. கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் பாலும் எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த புற்று மேலே மஞ்சத்தூளை தூவணும். மஞ்சத்தூளை தூவிட்டு அந்த பாலையும் புற்றில் ஊற்றி விட்டு வழிபாடு செஞ்சுட்டு திரும்ப வரும் பொழுது அங்கேருந்து கொஞ்சம் மஞ்சளை எடுத்துகிட்டு வரணும். அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் தண்ணீரில் கலந்து உங்கள் வீடு முழுவதும் லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா, ரொம்பவும் தெளிக்க வேணாம், கொஞ்சமாக தெளித்தா போதும். குறைந்தபட்சம் நிலைவாசலுக்கு வெளியே மட்டும் தெளித்தா கூட போதும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகி, எவ்வளோ பெரிய மாந்திரிகரை வச்சு எது பண்ணாலும் உங்கள் கிட்ட கூட நெருங்காது. ரொம்ப அற்புதமான மாந்திரிக சூட்சமம். செய்ய முயற்சி பண்ணுங்க, நம்பிக்கை இருந்தால். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தற்பொழுது வாக்கு பார்க்கும் முறை வாட்ஸ்அப் மூலமாக செய்யப்படுகின்றது. நேரடியாக வர வேண்டாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் பிரச்சனைகளுக்கு அதர்வன வேத பரிகாரங்கள் தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.